நிம்மதி. விஷ்ணு சொல்லு. இல்ல, செகண்ட் பேப்பர்ல ஒரு டவுட் இருக்கு, கேட்கலாமா? இது என்ன கேள்வி? தாராளமா கேளு. என்ன டவுட்? தேங்க்ஸ். பேஜ் நம்பர் 42ல லாஸ்ட் பேராகிராஃப்ல அங்க என்ன சொல்ல வராங்க, உனக்கு புரிஞ்சுதா? அதுவா? அது மேம் ப்ராப்பரா சொல்லலன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் ChatGPT எல்லாம் போட்டு படிச்சிட்டேன். அப்படியா? இந்த யோசனை எனக்கு வரல. சரி, அது என்னன்னு உன்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்றேன். அதுல இருக்கிற மெயின் டாபிக் நம்மளோட லங்ஸ் பத்தி தான். லங்ஸும் அதோட ஃபங்க்ஷன்ஸும் புரிஞ்சுது. அதுல டிசீஸ் வந்தா அதை எப்படி கியூர் பண்ணணும் தான் அதோட மெயின் டாபிக்கே. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் கிரிஷ். யாரு? டேய், யாரா நீ? கிரிஷ், இவன் என்னோட கிளாஸ்மேட். இவன் பேரு விஷ்ணு. அது எவனா வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அவன் எதுக்கு இப்ப உன் கூட பஸ் ஸ்டாண்ட் நின்னு பேசிட்டு இருக்கான்? ஒண்ணும் இல்ல கிரிஷ், ஒரு டவுட் கேட்டான், அதான் கிளியர் பண்ணிட்டு இருக்கேன். ஹே, டவுட் கேக்குறதுக்கு காலேஜ்ல மேம் இருக்காங்க, சார் இருக்காரு. அவங்கள்ட்ட எல்லாம் கேட்காம எதுக்குடா இவகிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க? ப்ரோ, நான் காலேஜ்ல எல்லாம் கேட்டேன், எனக்கு கிளியர் ஆகல. எங்க கிளாஸ்லயே நல்லா படிக்கிற பொண்ணு நிம்மதி தான். அவ எப்படியும் அந்த டாபிக்லாம் படிச்சிருப்பான்னு தெரியும், அதான் வந்து கேட்டேன். ஆமா கிரிஷ், நானும் படிச்சு முடிச்சிட்டேன். அதனாலதான் இவன் கேட்டோனே நான் கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்கேன். டேய், உன் மூஞ்ச பார்த்தா டவுட் கேக்குற மாதிரி தெரியலையே. இல்ல ப்ரோ, நான் சத்தியமா டவுட் தான் கேட்டுட்டு இருந்தேன். அப்படியா? கிட்டவா ப்ரோ. கிட்ட வாடா. சொல்லுங்க ப்ரோ. கிரிஷ், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? டேய், இன்னொரு வாட்டி அவகிட்ட பேசுற வேலை வச்சுக்கிட்ட அவ்வளவுதான், செதுக்கிடுவேன். ஒழுங்கா காலேஜுக்கு வந்தோமா, படிச்சோமா, மூட்டைய தூக்கிட்டு கிளம்பணுமான்னு இருக்கணும். சும்மா டவுட் கேக்குறேன், அதை கேக்குறேன், இதை கேக்குறேன்னு ஆரம்பிச்சு எங்கேயாவது போய் முடியறதுக்கா? போடா, கிளம்பு. கிரிஷ், ஏன் இப்படி பண்ற? ஹே, நீ வாய மூடு. ஹே, அவ ஏன் ஆளுடா. இதுக்கப்புறம் அவகிட்ட நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. என்ன, புரிஞ்சுதா? இல்ல, பேச மாட்டேன். ஓ. டேய், உனக்கு என்ன பைத்தியமாடா? ஏன் கிரிஷ் இப்படி பண்ற? பாவம் அவன். அவன் ஒண்ணுமே பண்ணல, என்கிட்ட டவுட் தான் கேட்டான். எங்க கிளாஸ்லயே ரொம்ப இன்னசென்ட்டான பையன். அவன் மேல எந்த கம்ப்ளைண்ட் கூட கிடையாது தெரியுமா? ஏன்டா அவனை அடிச்ச? நிம்மதி, இப்படிப்பட்ட பசங்களை பத்திலாம் உனக்கு தெரியாது. இப்படிதான் டவுட் அது இதுன்னு ஆரம்பிப்பானுங்க. ஆனா போய் முடியறது வேற எங்கேயாவது போய் முடியும். இங்க பாரு, உனக்கு என்ன வேலை? காலேஜுக்கு போனோமா, படிச்சோமா, வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்க மாட்டியா? எதுக்கு கண்ட கண்ட பசங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க? ஐயோ, நீ என்ன லூசா? நீயும் தானே காலேஜுக்கு போயிருக்க, பொண்ணுங்கள்ட்ட எல்லாம் பேசவே மாட்டியா? பேசுவேன், ஆனா ஒன்ன மாதிரியா இப்படி பப்ளிக்ல நின்னுட்டு பசங்க கூட பேசிட்டு இருக்கிறதுக்கு? டேய், பப்ளிக்ல நின்னுட்டு நான் என்ன பல்ல காமிச்சிட்டு சிரிச்சு சிரிச்சா பேசிட்டு இருந்தேன். அவன் டவுட் கேட்டானே நான் சொல்லிட்டு இருந்தேன்டா. நீ வேணா அப்படி நிக்கலாம், ஆனா பாக்குறவங்க கண்ணுக்கு அது தப்பாதான் தெரியும். அதுவும் இல்லாம அவன் பார்வையே சரியில்லை. ஏண்டி, அறிவு இருக்கா உனக்கு? ஷால் இப்படிதான் போடுவியா? ஏன், நல்லா தானே போட்டிருக்கேன். ஏச்சி, கழுத்தை சுத்தி போடுறதுக்கு தான் ஷால் கொடுத்துருக்காங்களா? அவன் டவுட் கேக்குறேன்ற பேர்ல கிட்ட வந்த உன்கிட்ட டவுட் கேட்கல அவன். டேய், போதும், நிறுத்து. ஒரு பையன் எந்த நோக்கத்துல பேசுறான், அவன் பார்வை எங்க இருக்குன்னு ஒரு பொண்ணால கண்டுபிடிக்க முடியாதா? அவன் ஒண்ணு என்கிட்ட வந்து பேசல, நான் தான் அவன் கிட்ட போய் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணேன். சும்மா எல்லாத்தையும் பார்த்த மாதிரி பேசாத. ஏன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பத்தி பேசுற? நான் நல்லா தான் ட்ரெஸ் பண்ணிருக்கேன். ஹே, இதுக்கப்புறம் இப்படிலாம் நீ ட்ரெஸ் பண்ண கூடாது. ஒழுங்கா ஷாலை கீழே இழுத்து போட்டு அழகா பின் பண்ணிட்டு வா. கிரிஷ், சொன்னத புரியல? இனிமே நீ காலேஜ்க்கு இப்படிலாம் ட்ரெஸ் பண்ண, பார்த்த இடத்துலயே ட்ரெஸ்ஸ கிழிச்சிருவேன். வா, வந்து வண்டியில ஏறு. நான் வரல. வரலனா புரியல? வரலனா வரலன்னு அர்த்தம். இதுல என்ன புரியல? ஓ, அப்ப ஏன் கூட வரலனா வேற எவன் கூட போற? லூசாடா நீ, அறிவில்ல உனக்கு. இதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? என் மேல நம்பிக்கை இல்லையா கிரிஷ் உனக்கு? ஹே, இந்த நம்பிக்கை தும்பிக்கை இதெல்லாம் பார்த்தாச்சு, வந்து வண்டியில ஏறுவா. இப்படி பேசுறதுக்கு எப்படி மனசு வருது? சம்மந்தி அம்மா, வளைகாப்பு நல்லபடியா முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு சந்தோஷம் தானே? என்னம்மா இப்படி கேட்டுப்பிட்டீங்க? எனக்கு சந்தோஷம் இல்லாம எப்படி இருக்கும்? இதெல்லாம் நான் செலவு பண்ணி நடத்த வேண்டிய வளைகாப்புமா. ஆனா என்கிட்ட இருந்த ஒத்த ரூபா கூட எதிர்பார்க்காம நீங்களே எல்லாத்தையுமே பண்ணிட்டீங்களே. அதை நினைக்கும் போது சங்கடமா இருந்தாலும் என் பிள்ளைக்கு நான் நல்ல இடத்துல தான் கட்டி கொடுத்திருக்கேன்னு மனசளவுல ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என்னம்மா அத, என் பையனும் உங்க பொண்ணும் நல்ல வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் சந்தோஷமா அவங்க பெத்த குழந்தைய வரவேற்க போறாங்க. அத யாரு பண்ணா என்ன, நீங்க பண்ணா என்ன, இல்ல நாங்க பண்ணா என்ன?
இதெல்லாம் முறைப்படி நல்லபடியா நடந்தாலே சந்தோஷம்தான். நீங்க தான் பண்ணணும் நாங்க தான் பண்ணணும்னு எந்த சட்டமும் இல்லம்மா. நல்லபடியா நடந்து முடிஞ்சதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அததாம்மா சொல்றேன். இதுவே வேற வீடா இருந்தா அத பண்ணுங்க இத பண்ணுங்க, உங்க பொண்ணை கூட்டிட்டு போய் நீங்களே பிரசவம் பாருங்கன்னு ஏகப்பட்ட விஷயம் சொல்லிருப்பாங்க. ஆனா மாப்பிள்ள கரெக்டா ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, நீங்க வந்தா மட்டும் போதும், உங்க பொண்ணுக்கு நீங்க ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா செய்யுங்க, மத்தபடி அவங்க சொல்லுவாங்க இவங்க கேட்பாங்கன்னு நினைச்சு உங்களால முடியாத ஒரு விஷயத்த கடன் வாங்கிலாம் செய்யணும்னு நினைக்காதீங்கன்னு தெளிவா சொல்லிட்டாருமா. ஆமாமா, கரெக்ட் தானே? ரொம்ப சந்தோஷமா. என் பெரிய பொண்ணுக்கு நல்ல குடும்பம், நல்ல புருஷன், நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி என் 2வது பொண்ணுக்கும் அமைஞ்சிட்டா ரொம்ப சந்தோஷமா இருப்பேம்மா. கண்டிப்பா அமையுமா. நான் இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படுற? வேதா கண்ணு, நீ யார நினைச்சு இப்ப கவலைப்பட்டுட்டு இருக்க? கண்மணிய நினைச்சுதான் கண்ணு. உன் வாழ்க்கைய பத்தி எனக்கு கவலையே இல்ல. மாப்பிள்ளையும் சரி உன் குடும்பமும் சரி ரொம்ப ரொம்ப நல்லவங்க. இதே மாதிரி கண்மணிக்கும் அமைஞ்சிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்லம்மா. ஐயோ அம்மா, அத பத்தி தாமா ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கேன். நானே உங்ககிட்ட சொல்லலாம் தான் வந்தேன். என்னம்மா வேதா, என்ன முடிவு? அம்மா, உன்னை கண்மணி வர சொன்னா. இப்பயா? ஆமாமா, போய் பாத்துட்டு வா. சரி கண்ணு. அம்மா பேசிட்டு இருங்க, என்னன்னு தெரியல, பாப்பா கூப்பிடுது, நான் போய் பாத்துட்டு வரேன். சரிம்மா, போயிட்டு வாங்க. அத்தை. வேதா, என்னம்மா, ஜூஸ் எதுவும் குடிக்கிறியா? போட்டு தரவா? அத்தை, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம் தான் வந்தேன். முக்கியமான விஷயமா? என்னம்மா வேதா? இல்ல, நான் வயசுல சின்னவதான். இந்த முடிவை எடுக்கலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, அது கரெக்டா இருக்குமான்னு. என்ன கண்ணு, என்னென்னமோ சொல்ற? சரி சொல்லு, என்ன முடிவு? அத்தை, உங்களுக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும்? என்னம்மா, என்ன கேள்வி இது? என் வீட்டுக்கு வந்த மூத்த மருமக நீ, உன்ன எவ்வளவு பிடிக்கும்னு அளந்தெல்லாம் எடுத்து சொல்ல முடியாதுமா. இப்ப எதுக்கு திடீர்னு இந்த கேள்வி? இல்ல, நம்ம ஆதிக்கு பொண்ணு பார்க்கலான்னு முடிவெடுத்தோம்ல. ஆமா, அத கூட நீ தானே சொன்ன, ஆதிக்கு பொண்ணு தேடலான்னு. ஆமா அத்தை. அதான் உங்களுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் என்னம்மா பெருசா ஆசைப்பட்டுற போறேன். நம்ம வீட்டை நல்லபடியா பாத்துக்கணும். நீ மூத்த மருமகன் இருக்க, அந்த பொண்ணும் நம்ம குடும்பத்தோட குடும்பமா அனுசரிச்சு எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துக்கிட்டா அதுவே போதுமா. ஆக மொத்தத்துல குடும்பம் களையக்கூடாது, அந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும். உங்களுக்கு நல்ல குடும்ப பொண்ணா வேணும், அவ்வளவுதானே? எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா, நான் சொல்லவா? யாருக்குன்னு சொல்லு. அவளை உங்களுக்கும் தெரியும். எனக்கும் தெரியுமா? யாரா இருக்கும்? யாருக்குன்னு சொல்ற? வேற யாரும் இல்ல அத்தை, என் தங்கச்சி கண்மணியை தான் சொல்றேன். வேதா கண்ணு, நம்ம கண்மணியா? ஆமா அத்தை. நான் எதுவும் தப்பா கேட்டுட்டேனா? தப்பால நீ எதுவும் கேட்கல கண்ணு, சரியா தான் கேட்டிருக்க. கண்மணி ரொம்ப ரொம்ப நல்ல தங்கமான பொண்ணு, குடும்பத்தையும் நல்லா அனுசரிச்சு நல்லபடியா நடந்துக்கிற புள்ளதான். ஆனாலும் அத்தை, என்ன நல்லதா சொல்லிட்டு ஆனாலும் இழுக்கிறீங்க? இல்ல கண்ணு, பாப்பா படிச்சுக்கிட்டு இருக்கல, அதான் யோசிக்கிறேன். அத்தை, படிப்பு என்னத்த படிப்பு, கல்யாணம் வந்ததுக்கு அப்புறம் கூட படிச்சுக்கிட்டோம். அப்படி சொன்னா ஆதி என்ன வேணா நான் சொல்ல போறான்? அதானே, படிப்பெல்லாம் கிளவி வயசுல கூட படிக்கிறாங்க. ஆனா நல்ல பொண்ணு கிடைச்சா அது எப்படி எத்த விட முடியும்? கண்மணி சின்ன பொண்ணு, நம்ம ஆதிக்கு ஏத்த பொண்ணு. என் தங்கச்சிங்கிறதுக்காக சொல்லல அத்தை, உங்களுக்கே நல்லா தெரியும்ல. நம்ம கண்மணிய பத்தி தெரியாதாமா? ஆதிக்கு கட்டி வச்சா நல்லாதான் இருக்கும். நம்ம ஆதிக்கிட்ட கேட்டுட்டு நம்ம கண்மணியவே ஆதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் கண்ணு. அப்பாடா, எவ்வளவு பெரிய விஷயம், இவ்வளவு சீக்கிரம் நிறைவேறும்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. கண்மணி ஆதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எங்க மாமியாரே சம்மதிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன? இவங்க சொன்னா ஆதி கண்டிப்பா கேப்பான், நான் சொன்னா கண்மணி கண்டிப்பா கேப்பா. 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம், சொத்து எல்லாத்தையும் நம்ம பேர்ல எழுதிக்கிறோம். நினைக்கும் போதே இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என் கண்ணு, இத பத்தி அம்மா கிட்டயோ இல்ல கண்மணி கிட்டயோ பேசிட்டியா? அத்தை, இந்த வீட்டுக்கு முக்கியமான ஆள் நீங்க தான், அதான் முதல்ல உங்ககிட்ட பேசலாமேன்னு ஃபர்ஸ்ட் கேட்டேன். நீங்க சரின்னு சொல்லிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் நான் கண்மணி கிட்டயும் அம்மா கிட்டயும் பேசிக்கிறேன். அம்மா கண்டிப்பா சந்தோஷம் தான் படுவாங்க. ஆமா கண்ணு, இவ்வளவு நேரம் அம்மா கண்மணிய பத்தி தான் கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. அவளை ஒரு நல்ல இடத்துல கொடுக்கணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்க சொல்லும் போது கூட எனக்கு இந்த யோசனையே வரல கண்ணு. நீ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு மனசுக்கு நிறைவா இருக்கு. 2 பிள்ளைங்களையும் நம்ம வீட்லயே கட்டி கொடுத்துட்டு பையனுக்கும் 4 காசு சம்பாதிக்கிறதுக்கு வேலைக்கு போயிட்டான்னு வச்சுக்கோ, உங்க அம்மாவை இங்கே கூட்டிட்டு வந்து நம்மளே பாத்துக்கலாம். நீங்க பாத்துக்கிறத பத்தி பேசுறீங்க, ஆனா நான் சொத்தெல்லாம் என் பேர்ல வரணும்னு பேசுறேன். என்னமோ ஒண்ணு, ஆக மொத்தத்துல கண்மணிக்கும் ஆதிக்கும் கல்யாணம் ஆச்சுனாலே அதுவே எனக்கு போதும். சரி கண்ணு, நீ அம்மா கிட்ட கண்மணி கிட்ட எல்லாம் பேசு.
என்னன்னு பேசிட்டு சொல்லு, அப்புறமா ஆதி கிட்ட பேசிக்கலாம். பெரிய தங்கத்து கிட்ட சொல்லிட்டியா கண்ணு? இன்னும் சொல்லல அத்தை. நானே அதெல்லாம் சொல்லிக்கிறேன், நீங்க எதுவும் சொல்லிடாதீங்க. சரிம்மா. ஓய் பொண்டாட்டி. அம்மா. ஆமா. பெரிய தங்கம். அம்மா. என்னையா, எதுவும் வேணுமா? இல்லம்மா, ஒண்ணும் வேண்டாம். நான் நான் கிளம்புறேன். இரியா, இரு. வெளியே ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஐயோ, இங்க இவ்வளவு பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்கு, இவன் சில மாதிரி நிக்கிறா. ஹே வேதா. என்னங்க? ஆமா, நீங்க எப்ப வந்தீங்க? சரியா போச்சு. ஹெடி, நான் வந்தது கூட பாக்கலையா நீ? இல்லங்க, அத்தை கிட்ட பேசிட்டு இருந்தேனா, அதான் நீங்க வந்ததே நான் கவனிக்கல. அப்படி என்ன மாமியாரும் மருமகளும் ரொம்ப மும்மரமா பேசிட்டு இருந்தீங்க, நான் வந்ததை கூட கவனிக்காம? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். சரி வேதா, நம்ம எங்கேயாவது வெளியே போலாமா? வெளியே வா. எங்கங்க? சும்மா எங்கேயாவது கிளம்பு, போயிட்டு வரலாம். ஒரு நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு வரலாம். நம்ம வெளியே போய் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குமா? ஆஹா, எப்படியாவது கண்மணியும் ஆதியும் பேச வைக்கலான்னு பார்த்தேனே, ஆனா இவரு வெளியே போலான்னு கூப்பிடுறாரு. என்னங்க, ஒரு 4 மணி போல கிளம்பலாமா? போயிட்டு அப்படியே ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வரலாம். நம்மளுக்கு டேட்டு நெருங்க போதில்ல, எதுக்குங்க வெளியெல்லாம் போய் சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம். வெளியே லஞ்சு சாப்பிடுறது அவ்வளோ நல்லது கிடையாதுல, அதுக்கு தான் சொல்றேன். நீயா இப்படி சொல்றது? நம்ப முடியலையே. வெளியே போலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம்னு சொல்லுவியே வேதா. அதுக்கு இல்லங்க, குழந்தை முக்கியம்ல. நம்ம நாக்கு எப்போதுமே கட்டுப்படாது, அதுக்காக குழந்தைய பாதிக்கும்ல, அதுக்கு தான் சொன்னேன். அடி பாவி, அன்னைக்கு 1 மணிக்கு ஐஸ்கிரீம் கேட்டவ, அப்பெல்லாம் அந்த குழந்தைய பத்தி உனக்கு தெரியல. இப்ப நான் மத்தியானம் லஞ்சு சாப்பிடலாம் வெளியே போலான்னு சொல்லும் போதுதான் உனக்கு இந்த குழந்தைய பத்தி தெரியுது. போங்க, நின்னு நச நசன் பேசிட்டே இருப்பீங்க. சரி, எனக்கு உள்ள ரொம்ப முக்கியமான வேலையெல்லாம் இருக்கு, நான் போய் பாக்குறேன். இரு, அப்படி என்ன மேடம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான வேலை? ஏங்க, நம்ம பையனுக்கு Dress எல்லாம் வாங்கியிருக்கேங்க. Dress வாங்குனியா? ஏண்டி, அதுக்குள்ளேயே Dress வாங்குன? அட ஆமாங்க, Dress எல்லாம் இப்பவே வாங்கி வச்சு டெட்டால்ல நல்லா ஊற வச்சு துவைச்சு எடுத்து வெயில்ல காய வச்சு மடிச்சு வைக்கலான்னு இப்பவே வாங்கிட்டேன். அந்த வேலையெல்லாம் எனக்கு நிறைய இருக்கு, நான் போய் அதெல்லாம் பாக்குறேன். சரி, நீ போய் வேலையை பாரு, நானும் ரைஸ் மில்க்கு கிளம்புறேன். இங்க பாரு, ஞாபகம் இருக்குல்ல, 4 மணிக்கு டானு வருவேன், ரெடியாரு. சரிங்க. இவரு வரதுக்குள்ள இப்பவே கண்மணி கிட்ட போய் பேசணும். எல்லாம் பேக் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் அம்மாவும் நானும் கிளம்புறதுதான். அக்கா கிட்ட சொல்லிட்டு சீக்கிரமா பஸ் ஏறி கிளம்பணும். இப்ப கிளம்புனாதான் நைட்டு வீட்டுக்கு போய் சேருவோம். அப்புறம் சோறெல்லாம் வர ஆக்கணும், அதெல்லாம் முடிச்சிட்டு நைட்டை தூங்குறதுக்கு லேட் ஆயிரும். காலைக்கு காலேஜ் வர இருக்கு. கண்மணி அக்கா, வாக்கா. என்னடி லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு எங்க கிளம்பிட்டு இருக்க? அக்கா, நம்ம வீட்டுக்குக்கா. ஊருக்கா? ஆமாக்கா, நாளைக்கு காலேஜ் இருக்குல்ல, இப்ப கிளம்புனாதான்க்கா நைட்டு போய் சேர முடியும். தம்பி வர வீட்ல இருக்கான்ல, அவனுக்கு சோறாக்கி கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு காலையில காலேஜுக்கு எந்திரிச்சு போறதுக்கு சரியா இருக்கும்க்கா. ஐயோ, இவளை இப்ப ஊருக்கு அனுப்பணும். அப்புறம் இவ எப்போதுமே இங்க வரமாட்டா. அப்புறம் ஆதிக்கும் கண்மணிக்கும் கல்யாணம் ஆகவே ஆகாது. இல்ல, இப்போதைக்கு இவளை ஊருக்கே அனுப்பக்கூடாது. அனுப்புனா ஆதிக்கும் அவளுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு தான் அனுப்பணும். அக்கா, என்னக்கா முனவர? இல்ல கண்மணி, இன்னும் 2 நாள் இருந்துட்டு போலாம்ல, இப்படி திடீர்னு கிளம்புறியே. அக்கா, நீயா பேசுறது? நாங்கெல்லாம் இருக்கிறது உனக்கு பிடிக்காதுன்னு தானே எப்போதும் சொல்லுவ, எங்களை வரவேணாம் தானேக்கா சொல்லுவ. நான் வரமாட்டேன்னு தான் சொன்னேன், அம்மா தான் வம்படியா பிடிச்சி இழுத்துட்டு வந்துச்சு. அது வேறடி, நான் சொல்றது வந்தது வந்துட்ட, ஒரு 2 நாள் இருந்துட்டு போனா எனக்கும் ஒத்தாசையா இருக்கும்ல. இங்க பாரு, புள்ளத்தாச்சி நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தனியா. நீ இருடி, ஒரு 2-3 நாள் இருந்துட்டு போ. அக்கா, என்னக்கா ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிற? எப்போதும் நாங்க இருக்கிறது உனக்கு பிடிக்காதுல்ல, என்ன பார்த்தாலே எரிஞ்செரிஞ்சு விழுவ. இப்ப எதுமோ நல்லா சிரிச்சு பேசுற. என்னடி பண்றது, எல்லாம் என் தலை எழுத்து. உன்கிட்ட எல்லாம் இப்படி பேசணும்னு என் தலையில எழுதி இருக்கு பாத்தியா? அக்கா, என்னக்கா? ஒன்னும் இல்ல கண்மணி, என்னதான் இருந்தாலும் நீ என் தங்கச்சி தானே, உன்னையும் ஒரு 4 நாள் வச்சிருந்து பார்த்து அனுப்பலானுதான். புரியுதுக்கா, காலேஜ் வேற இருக்கே. இருந்தா என்ன, ஒரு 2-3 நாள் லீவ் போட மாட்டியா? அதுவும் இல்லாம நீ படிச்சன கலெக்டரா ஆக போற, லீவ் போட்டுட்டு இருடி, நான் தான் சொல்றேன்ல. சரிக்கா, நீயே இருக்க சொல்லிட்ட, இருக்கிறேன். சரி. ஆமா, வீடெல்லாம் சுத்தி பாத்தியா? அதான் ஏற்கனவே உன் கல்யாணத்துக்குலாம் வந்திருக்கேன்லக்கா. வந்திருக்கேடி, இருந்தாலும் சுத்திலாம் பார்க்கணும்ல. சரி, என் கூட வா, நான் உனக்கு எல்லா ரூமையும் காட்டுறேன். சரிக்கா. ஆரம்பிக்கிறோம், ஆதி ரூம்ல இருந்தே ஆரம்பிப்போம். ஐயோ, இந்த டவர் பிரச்சனை வேற. என்னது இது, நெட்வொர்க்கே கிடைக்கல. ஆதி,
நீங்களா? வாங்க. என்ன ஆதி, பிஸியா இருக்கியா? என்னக்கா நீ இவக வேலை வெட்டி இல்லாம வெட்டியா தான் இருக்காங்கன்னு சொன்ன, பிஸியா இருக்கீங்களான்னு கேக்குற? ஐயோ ஏய் கண்மணி, சும்மா இருடி. எது? ஆதி, அவ என் தங்கச்சி. அவ இப்படிதான் நல்ல வெகுலியான பொண்ணு, ஆனா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. நல்ல ஒன்ன மாதிரி தான் ஜாலியா பேசிட்டு இருப்பா. நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதப்பா. இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவங்க கரெக்டா தானே சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன வேலையா வெட்டியா? ஆட்டோ தானே ஓட்டுறேன். என்னது, ஆட்டோ ஓட்டுறீங்களா? அதெல்லாம் உங்க அக்கா உங்ககிட்ட சொல்லலையா? ஐயோ இல்லங்க, நீங்க வேலை இல்லாம வெட்டியா இருக்கீங்க, வீட்லயே தான் இருப்பீங்கன்னு அத மட்டும் தான் சொன்னாங்க. இல்ல, அது அது சும்மா. லூசு பிடிச்சவ இவளை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தா? என்ன பத்தி போட்டு விட்டுட்டு இருக்கா? ஆதி ஒண்ணும் இல்ல, சும்மா வீட்டெல்லாம் சுத்தி காட்டலாமேனு தான் கூட்டிட்டு வந்தேன். காட்டுங்க காட்டுங்க. இன்னும் ஒரு 2-3 நாள் இவ இங்கதான் இருப்பா. அப்படியா? காலேஜ் படிக்கிறதா சொன்னாங்க. சொன்னாங்களா? அப்ப முன்னாடியே பேசிட்டீங்களா? ஆமாக்கா, முத்து மாமா பூ எடுத்துட்டு வர சொன்னாங்களா, பூ கூட இவக ரூம்ல தான் இருந்துச்சு. அதை எடுக்க வரும்போதுதான் ஸ்லிப் ஆயிட்டேன்க்கா. நல்ல வேலை இவக என்ன பிடிச்சாக, இல்ல நான் கீழே விழுந்து வாரி சுருட்டி இருப்பேன். பாரா, இதெல்லாம் வர நடந்திருக்கா? என்னங்க தம்பி, என் தங்கச்சி ஸ்லிப் ஆயிட்டா போல, நீங்க தான் பிடிச்சிங்களாமே. ஏங்க, அவங்க கீழே விழ வந்தாங்க, அதான் பிடிச்சேன். நீங்க எதுவும் இல்ல இல்ல, தப்பாலாம் எடுத்துக்கல. சந்தோஷம். கண்மணி பாத்துக்கிட்டல, இதான் ஒரு ரூம். இது ஏன் ரூமா? என்ன சொல்றீங்க? இல்ல இல்ல, இதுதான் ஆதியோட ரூம்னு சொல்ல வந்தேன். பாத்துட்டேன்க்கா, நல்ல பெருசா சூப்பரா இருக்கு. சரி போலாமா? போலாம் போலாம். நீங்க நீங்க வேலையை பாருங்க தம்பி, நாங்க கிளம்புறோம். என்னமோ சரியில்லையே, இவங்க இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு எத்தனை வாட்டி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு, அப்பெல்லாம் நம்ம கண்ணுல பெருசா படாது, நம்ம பேசினது கூட இல்ல. ஆனா இந்த வாட்டி அடிக்கடி நம்ம கண்ணுல படுது, அதுவும் இவங்களே வந்து கூட்டிட்டு வராங்க. என்னமோ இருக்கு. என்னவா இருந்தாலும் நம்ம கிட்ட எதுவும் நடக்காது, பாத்துக்கலாம். இதோ வந்துட்டேன்ல. பாத்தீங்களா மக்களே, இந்த கிறிஷ் எப்படி பேசுறானு, எவ்வளவு வன்மத்தோட பேசுறான்னு பாருங்க. இந்த மாதிரி ஆம்பளைங்க தான் பொம்பளைங்கள அடக்கி ஆழ்ந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் நம்ம நிம்மதி பொசசிவ்னஸ்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா இது பேரு பொசசிவ்னஸ் கிடையாது, இதுதான் டாக்ஸிக். அப்புறம் நம்ம வேதா செம்மையா பக்காவா பிளான் போடுறாங்க. மாமியார கவுத்தாச்சு, அடுத்தது கண்மணி கிட்ட பேசி ஆதிய கண்மணி கூட கல்யாணம் பண்ண நினைக்கிறாங்க. ஆனா நம்ம ஆதி மனசுல நிம்மதி தானே இருக்காங்க. நம்ம வேதாக்கு நிம்மதியை பிடிக்காது. இப்படி இருக்கிற பட்சத்துல நிம்மதி எப்படி அந்த வீட்ல? ஆதி கூட என்னமோ ஒரு ட்விஸ்ட் பெருசா காத்துக்கிட்டு இருக்குன்னு மட்டும் தெரியுது. அது என்னன்றத தொடர்ந்து பார்த்தாதான் புரியும். அப்புறம் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல நல்லா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்றீங்க. அதுல ஒருத்தர் 2 பேர் ரொம்ப நெகட்டிவா இருக்கு, அதுலயும் ஒருத்தவங்க ரொம்ப மேல போய் கதையை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்க. நான் அதுக்கெல்லாம் கோவப்படல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாசிட்டிவா இருந்தா எந்த ஒரு விஷயமுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. நெகட்டிவ் கேரக்டர்ஸ் இருக்கும் போதுதான் அதை எப்படி சமாளிச்சு வரோம், அதுல என்னென்ன இருக்குன்றதெல்லாம் சுவாரஸ்யமா காட்ட முடியும். நம்ம லைஃப்லயும் அப்படித்தானே, எல்லாமேவா உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கும்? இல்ல எப்படியும் நெகட்டிவா நடக்கும். அதை நம்ம எப்படி சமாளிக்கலோன்றது தானே லைஃபே. இது ஒரு சின்ன ஸ்டோரிக்கும் அதே மாதிரிதான். ஸ்டோரியை சும்மா சப்பையா ஸ்டோரியா காட்ட வேணாமே, அது ஒரு சின்ன அவேர்னஸா இருக்கட்டுமே தான் இந்த மாதிரி ஒரு ட்ராக்கை கொண்டுட்டு போறது. அது கண்டிப்பா பாசிட்டிவான வேலை தான் முடியும்னு உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் லைட்டா நீங்க கோவப்படுறது எனக்கு புரியுது. சோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சீக்கிரமாவே நீங்க நினைச்சது நடக்கும். ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வீட்ல இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி, ரைஸ், ரைத்தா. நீங்க எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க, என்ன சமைச்சீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய்.